வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசா நம்புறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கான யுனிவர்சல் மெசேஜும் ஏஞ்சல் மெசேஜும் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கான மெசேஜும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக உதவியாக இருக்குங்க. உங்களுக்கு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் கார்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம், சில பேருக்கு செகண்ட் கார்டு ஏற்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் இதோட முழு அர்த்தம் என்னென்னா, இந்த 3 கார்டுமே ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவும். ஃபர்ஸ்ட் கார்டு எடுத்திருக்கிறது இப்போது உங்களோட மனநிலைமையை பொறுத்தது. செகண்ட் கார்டு எடுத்திருக்கிறது நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டிய முயற்சியை பொறுத்தது. தேர்ட் கார்டு உங்களுக்கான இறுதி முடிவு என்ன கிடைக்கும், அதாவது நீங்கள் செய்ய போகிற விஷயத்துக்கான ரிசல்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்ற ஒரு அசியூமன் தான். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கார்டே உங்களுக்கு அவேக்கிங் வந்திருக்கு. பாஸ், பர்ஸ்பெக்டிவ், செல்ஃப்லெஸ்னஸ். ஆக்சுவலாக இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் செஞ்சிட்ருக்க விஷயத்துலையும் நீங்கள் செய்ய போகிற விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு தெளிவு தேவைப்படுது, ஒரு பிரேக் தேவைப்படுது. நீங்கள் தொடர்ந்து ஓடிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுது. நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணி யோசிக்கணும், நம்ம என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம், எதை நோக்கி ஓடிட்டுருக்கோம், நம்மளுக்கு என்ன தான் தேவை அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். எல்லா பர்ஸ்பெக்டிவ்லையும் யோசிக்கணும். உங்களோட கண்ணோட்டத்தில் மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க, எதை நோக்கி ஓடிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள தேவை. அதே மாதிரி நீங்கள் செல்ஃப்லெஸ்னஸாகவும் இருக்கணும். உங்களுக்கு தேவையானது நீங்கள் செஞ்சுக்கணும், அந்த விஷயத்தில் இல்லை. பட் எல்லாமே தனக்குன்னு எடுத்துக்காமல் நீங்கள் பொதுவாக இருக்கணும். அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு சொல்ல வருது. செகண்ட் கார்டு விஷஸ், ட்ரீம்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் வந்திருக்குங்க. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல கார்டு. எப்போவுமே இது வந்தாலும் உங்களோட ஏதாவது ஒரு ஆசை நிறைவேறும். அதுக்கான முயற்சி நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ ஆகும். நல்ல ஹாப்பினஸ் கிடைக்கிற டைம் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனில் கலந்துக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கலாம், நீங்கள் அதுக்காக ஆயத்தமாயிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க சான்ஸ் இருக்குங்க. உங்களோட சந்தோஷம் இரட்டிப்பாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட நிறைய ஆசைகள் இந்த டைமில் நிறைவேறலாம். தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்குது விஷ் கவுன்சிலர் வந்திருக்குங்க. பிலாங்கிங், லேர்னிங் அண்ட் ட்ரெடிஷன். நீங்கள் உங்களோட பிலாங்கிங்க்கு 2 மீனிங் இருக்குங்க. ஒன்று உங்களை சுற்றி இருக்கவங்க, உங்களோட கம்யூனிட்டி, உங்களோட கல்ச்சர் இதெல்லாம். இன்னொன்று உங்களோட உடைமைகள், நீங்கள் உங்கள் கிட்ட வச்சுருக்க பொருட்கள், உங்களோட உடைமைகள், இந்த மாதிரி 2 விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பிலாங்கிங் உங்களோட கம்யூனிட்டியை பொறுத்தது, உங்களோட சுற்றி உள்ள உங்களோட கல்ச்சர், உங்களோட ட்ரெடிஷன் அதை பொறுத்தது. இந்த பிலாங்கிங் உங்களுக்கு இப்போ இந்த டைமில் உங்களுக்கு நிறைய கல்ச்சரை பற்றி தெரிய வரலாம். நிறைய புது புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். அதாவது புது புது விஷயம்னா ஆல்ரெடி இருக்குது, உங்களோட கலாச்சாரத்தில் இருக்குது. பட் அது உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஒரு புதுசான ஒரு அனுபவமாக இருக்கலாம். நிறைய நியூ லேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. அனுபவமாக இருக்கட்டும், இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில் இருக்குது, அது இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற விஷயமா இருக்கட்டும். அந்த மாதிரி நிறைய லேர்னிங் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் முன்ன இல்லாத விட்டு இப்போ நிறைய ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ண போகிறீங்க. ட்ரெடிஷ்னல் மெடிசன், ட்ரெடிஷ்னல் க்ளோத்ஸ், அந்த மாதிரி என்ன சொல்கிறது, நம்மளோட கலாச்சாரத்தை பின்பற்ற மாதிரி, நம்மளோட பண்பாடாக இல்லை முன்னாடி ட்ரெடிஷனில் இருந்திருக்கும், நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆயிருந்திருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இது நம்மளோட உடம்புக்கும், நம்மளோட சுற்றி நம்ம சமூகத்துக்கும், நம்மளோட ஃபேமிலிக்கும் நல்லது அப்படின்னு சில ட்ரெடிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது, இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. இன்றைக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாங்க. எந்த ஏஞ்சல் வந்திருக்காங்க, அவங்க என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுக்காக வந்திருக்க ஏஞ்சல் செலிஸ்ட் வந்திருக்காங்கங்க. A happy move to a new home or place of employment is in the works. This moment will usher in positive new energy. ஆக்சுவலாக இந்த கார்டு வந்திருக்கிறது உங்களோட ஒரு புது பரிமாணத்துக்கான, ஒரு புது இடத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க, ஒரு புது வளர்ச்சிக்கான கார்டுன்னு சொல்வேன். ஏன்னா ஒரு ஹாப்பி மூவ் உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் ஒரு இடம் மாறலாம், இல்லாட்டி பதவி மாறலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் நிகழலாம். அதாவது ஒரு நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு வீட்டில் இருக்கீங்க, ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க, இல்லை இன்னொரு வீட்டுக்கு மாற போகிறீங்க, இல்லாட்டி சொந்த வீடு வாங்க போகிறீங்க, இல்லாட்டி வேறு ஊருக்கு போகிறீங்க, இல்லை உங்களோட பதவியில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, இடமாற்றம். அதாவது நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாற போகிறீங்க. அது பாசிட்டிவ் வேலை, உங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு நல்ல மூவ் கிடைக்க போகுது.
இது எதா வேணா இருக்கலாம். ஒரு சின்ன விஷயமாவும் இருக்கலாம், பெரிய விஷயமாவும் இருக்கலாம். உங்களோட தனித்தனியான இத பொறுத்தது. ஒரு குழந்தையா இருந்தா, ஒரு சின்ன குழந்தையா இருந்தா, அது வந்து ஸ்டூடெண்ட்டா இருக்கிறது நான் சொல்றேன். ஒரு ஸ்கூல்ல இந்த பெஞ்ச்லேருந்து அந்த பெஞ்ச் மாறிடுறது, அங்க உட்காந்துக்கிறது, புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது, அந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட ஏத்த மாதிரி, அவங்கவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி, அவங்கவங்க அனுபவத்துக்கு ஏத்த மாரி, அவங்கவங்க பொசிஷனுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மூவ் கிடைக்கும். ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அது நல்ல பாசிட்டிவான ஹாப்பியஸ்ட் வேல இருக்கும். அதுதான் ஏஞ்சல் செலஸ்ட் சொல்றாங்க. நீங்க அந்த மாரி ஒரு மாற்றத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மாற்றம் எனக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு மாற்றமா இருந்தா, இந்த மெசேஜ் உங்களுக்கானதுன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த ஏஞ்சல் நேம் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஏஞ்சலோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த ஏஞ்சலோட நேம் சொல்லி ப்ரே பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் டே. இந்த மெசேஜஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.